ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. திணை இட்லி தோசை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. திணையில் இட்லி தோசை செய்ய போகிறோங்க. அதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. திணை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். திணை அரிசி 1 பங்கு, உளுத்தம்பருப்பு 1/4 பங்கு, அவல் 1/4 பங்கு எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உளுத்தம்பருப்பு நீங்கள் ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவல் கூட நீங்கள் சிகப்பு அவல் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவலோ இல்லை உளுத்தம்பருப்போ யூஸ் பண்ணும்போது மாவோட கலர் சேஞ்ச் ஆகதாங்க செய்யும். அது உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. இப்போ அவலை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கலாம். திணை, உளுத்தம்பருப்பு, அப்புறம் இந்த வெந்தயம் 3ஐயும் ஒன்றா ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரமாவது இது 3 ஊறட்டுங்க. அவல் மட்டும் ஒரு 1/2 hour ஊறினா போதுங்க. இது எல்லாம் ஒன்றா அரைச்சதுக்கப்புறம் இதையும் தனியாக அரைச்சிட்டு அப்புறம் ஒன்றாவே மாவை மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாங்க. திணை அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை சேர்த்திக்கலாம், வெந்தயத்தை சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. திணை ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை அரைக்க போகிறோங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. அவல் நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சா போதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இது கூடயே நம்ம அவளையும் சேர்த்து அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா புளிக்க வச்சிடலாங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காமிக்கிறேங்க. திணை, உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தோம், அதெல்லாம் அரைச்சிட்டோங்க. அவளெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சுங்க. ஓரளவுக்கு திக்காகவே அரைச்சி வச்சுக்கலாம். ரெகுலர் தோசை மாவு மாதிரி திக்காகவே அரைச்சி வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இது நல்லா ஒரு நைட்டு புளிக்கட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆனால் தான் நம்மளோட ரெசிபி இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் அப்போ தான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. திணை மாவு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். இதுலேயே இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம். இப்போ இது மேலே மட்டும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே நம்ம ரெகுலர் தோசை மாவாக இருந்தால் கூட இட்லி செய்ய போகிறோம் அப்படின்னம்னா நம்ம அடி வரைக்கும் கலக்காமல் மேலே மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். ரெகுலராக இட்லி ஒரு 10 minutes வேக வைப்போம்ல, அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால தான் உங்களை நான் திக்காக அரைக்க சொன்னேன். இதுனா இட்லியும் வைக்க முடியும், தோசையும் ஊற்ற முடியுங்க. நம்ம இப்படி செஞ்சிட்டோம்னா எது வேணுமோ அது செஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம்னா அப்புறம் இட்லி வைக்க சரியாக வராது. இதே பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதை விட நீங்கள் திக்காகவே அரைச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் திக்காக அரைச்சிக்கோங்க. இது பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுட்டு ஒரு 10 minutes கழித்து பார்க்கலாங்க. திணை இட்லி அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது 1 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், அருமையாக நம்மளோட திணை இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. க்ரீன் சட்னி, இந்த மாதிரி கார சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. எதுவுமே இல்லைன்னா மிளகாப்பொடி கூட வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட முழு சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திணை அரிசியை வாங்கி நீங்கள் இட்லி தான் செய்யணும் தோசையாக செய்யணும்னு சொல்ல வரல. இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி நீங்கள் எந்த கஞ்சி, ரெகுலர் சாதமாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் திணை அரிசியை சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செமையான ரெசிபி, நல்ல சத்தான ரெசிபி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ரைட்டிங் பேட் வித் ஸ்டைலஸை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ப்ராடக்ட் 8 inch வருதுங்க. சென்டிமீட்டர் கணக்காக பார்க்கும்போது 21.5 cm வருதுங்க. இதில் டெலீட் பட்டன் இருக்குங்க. இதை அழுத்தினோம்னா நாம் எழுதுனது வரைஞ்சது எதாக இருந்தால் டெலீட் ஆயிரும். இந்த ரைட்டிங் பேட் காயின் செல்லில் ஒர்க் ஆகுதுங்க. இதில் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி செல்லெல்லாம் முடிஞ்சதுன்னா தூக்கி போட்டு வேறு புது செல் போட்டுக்குவோம். அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் லாக்கி ஆப்ஷன் இருக்குங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம யோசித்தோம்னா, இப்போ நம்ம எழுதிட்டுருக்கோம், இல்லை வரைஞ்சிட்ருக்கோம், நம்ம அவசர ஒர்க்கு வருதுன்னு நம்ம வச்சுட்டு போயிடுவோம். வேறு யாராவது ஸ்லேட்டை பார்த்தா பிடிக்காதவங்க இருக்காங்களா, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் எடுத்து எழுத ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்க தொடும்போது கூட நாம் வச்சுட்டு போனது அப்படியே இருக்குங்க. நாம் இந்த லாக் பட்டன் யூஸ் பண்ணுறதுனால, அந்த லாக் கீ ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம எழுதுனது வரைஞ்சது அழியாதுங்க. கரெக்டாக அப்படியே இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்க. இது வந்து இதில் நம்ம எழுதுறதுக்கு பேப்பரோ பென்சிலோ சாக் பீஸோ எதுவுமே தேவைப்படாது. அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்லேட் வாங்கி கொடுப்போம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தாங்க இது. குழந்தைங்களுக்கு இந்த ரைட்டிங் பேட் அவசியமாக வாங்கி கொடுக்கலாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் சாக் பீஸ் சாப்பிட்டுட்டாங்க, பென்சில் சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற ப்ராப்ளமே வராதுங்க. லேடிஸாக இருந்தால் நம்ம கிச்சனில் இதை வச்சுக்கலாம். அப்புறம் க்ரோசரி ஏதாவது ஐட்டம் எது நமக்கு தேவையோ அது எழுத பேனா பென்சில்லாம் நம்ம தேடுவோம். இதை வச்சிட்டோம்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. எல்லாருக்குமே ஆப்டான ப்ராடக்ட் தான் இது. இதோட அமேசான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. டெஃபினட்டாக எல்லாருக்கும் இது யூஸ் ஆகுங்க. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ப்ராடக்ட்டுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே திணை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரெகுலர் தோசை மாதிரி தான் இருந்தாலும் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். திக்காக தின்னா நம்ம இஷ்டம் தாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். தோசை நல்லா வெந்துடுச்சுங்க. நீங்கள் இப்போ திருப்பி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இப்படியே கூட எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் சைடாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இன்னும் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா தோசையோட கலர் இந்த அளவுக்கு டார்க்காக கூட இருக்காது. ரெகுலர் தோசை மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. நம்மளோட திணை தோசை சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு. இது நான் ஒன் சைடாக எடுத்திருக்கேன். நீங்கள் 2 சைடு வேணாலும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. ஒன் சைடு செம ரோஸ்ட்டாகவும் சென்டரில் சாஃப்டாகவும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். திணை மாவை அரைச்சி வச்சிட்டோம்னா 2க்கும் ஒரே மாவே போதுங்க. இட்லிக்கும் தோசைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். முருகன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பிரசாதமாக திணை மாவு தருவாங்க. அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க, சிறுதானியமெல்லாம் சாப்பிட சொல்லி. அதில் திணையை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் திணையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கோயிலில் பிரசாதமாக கொடுக்கறதுனால திணை முறுக்கு திணை மாவு நம்ம எல்லோரும் சாப்பிட்ருக்க சான்ஸ் இருக்குங்க. இதில் எந்த ரெசிபி வேணாலும் செய்யலாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி மட்டும் இல்லாமல் நல்ல சத்தான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திணை தோசை பாருங்கள், 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்ததுங்க. இது பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு. ஒன் சைடு போட்டது காமிச்சேன். இப்போ இது 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்ததுங்க. செம்ம ரோஸ்ட்டாக வந்திருக்கு. குழந்தைங்க இதை வேணான்னே சொல்ல மாட்டாங்க, அருமையாக இருக்குங்க. ரோஸ்ட்டு பிடிக்கிறவங்க யாருமே இந்த தோசையை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.